ஷாலினி ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர் யாரு? என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் நான் சும்மா விட மாட்டேன். யாருன்னு தெரிஞ்சா மட்டும் இதுக்கப்புறம் உன்னால என்னப்பா பண்ண முடியும்? என்ன வேணாலும் பண்ண முடியும். அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவனை கொல்லாம விட மாட்டேன். அப்படியா? அப்போ அதோ நிக்கிறாள அந்த ஆனந்தி, அவளதான் கேட்கணும். ஏய் ஆனந்தி, கேக்குறாங்கல்ல, என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. ஏய் வாய் மூடு. ஏங்க என்ன ஏங்க வாய மூட சொல்றீங்க? விஷயம் தெரியாத நம்ம கிட்ட வந்து அவங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா நாம என்னங்க சொல்றது? சம்பந்தப்பட்ட ஆனந்தியே சொன்னாதானே அவங்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியும். ஆனந்தி, நீ பயப்படாம சொல்லுமா. நீயும் ஷாலினியும் ரோட்ல போயிட்டு இருந்தீங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது ஷாலினியை புடிச்சு தள்ளி விட்ட. அப்ப டெம்போ வந்து அப்படியே மோதிடுச்சுன்னு சொல்லுமா. நாங்க இருக்கும்போது உன்னை யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. நீ தைரியமா சொல்லு. என்ன பேசுறீங்க? நீ தான் என் பொண்ணு தள்ளி விட்டியா? விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆனந்தி வேணும்னே எதுவுமே பண்ணல. பேசிட்டு இருக்கும் போது யதார்த்தமா நடந்த விபத்து தான் இது. எதடி விபத்து? பிளான் பண்ணி அவளை தள்ளி விட்டு கொல்ல பாத்திருக்கா. விபத்துன்னு சொல்லிட்டு இருக்க நீ. சம்பந்தி விஷயம் தெரியாம அவ ஏதோ முட்டாள்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க அதை பெருசுப்படுத்தாதீங்க. பெருசுப்படுத்தாதீங்களா? யோ, அடிபட்டு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறது என் பொண்ணியா? உனக்கு என்ன வந்துச்சு? அத்தை கோவப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி ஷாலினிக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏய், நீ பேசாதடி. என் பொண்ணை இவ தள்ளி விட்டு கொல்ல பாத்திருக்கா. குடும்பமா சேர்ந்து ஆக்சிடென்ட் போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? எங்க ஐயோ சம்பந்தியம்மா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. திட்டம் போட்டு அவ எதுவுமே பண்ணல. நம்புங்க சம்பந்தியம்மா. எதடி நம்ப சொல்ற? அவ திட்டம் போட்டுதான் என் பொண்ணை சாகடிக்க பாத்திருக்கா. ஐயோ, அது எப்படி? ரெண்டு பேரும் ஒன்னதான் போயிருக்காங்க. என் பொண்ணுக்கு மட்டும் எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? உன் பொண்ணு நல்ல குத்துக்கல்லு மாதிரி தானே நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ, ஏய் என்னடி, எத்தனை நாளா இப்படி பிளான் பண்ணிட்டு இருந்த? சொல்லு சொல்லுடி, சொல்லு. சொல்லுங்க கேளுங்க. சம்பந்தி அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். ஐயோ விக்னேஷ், இவங்களை எல்லாம் நம்ப முடியாதுப்பா. இதுல ஏதோ பெருசா தப்பு நடந்திருக்கு. நம்ம ஷாலினியை இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க. ஐயோ சம்பந்தியம்மா, ஷாலினிய நாங்க என்ன பண்ண போறோம்? நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கடி பாவீங்களா? ஐயோ, அநியாயமா என் பொண்ணு கொல்ல பாத்துட்டு ஆள் அழுக்க பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா விட மாட்டேன்டி. உங்களை எல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். டேய் படுபாவி, என்னமோ என் பொண்ண மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு பெரிய இவ மாதிரி பேசுற. இதுதான் நீ என் பொண்ண பாத்துக்கிற லட்சணமா? என் பொண்ணு உன்னை நம்பி வந்ததுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து அவளை கொலை பண்ண பாத்திருக்கீங்களே, கொலைகார பாவீங்களா? ஐயோ சம்பந்தியம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஷாலினிய நினைச்சு நாங்களும் தவிச்சு போயிருக்கோம். தயவு செஞ்சு நாங்க சொல்றத நம்புங்க. ஏதாவது பேசுன கழுத்து நெரிச்சு அப்படியே கொன்னுடுவேன். ஐயோ, உங்களை எல்லாம் சும்மா விட்டுருவேன் மட்டும் நினைக்காதீங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், குடும்பத்தோட உங்களை எல்லாம் குழித்தோண்டு புதைச்சிடுவேன். தலப்பாடா அடிச்சுக்கிட்டேனே. இந்த பாவியை நம்பாத, இந்த குடும்பத்தை நம்பி போகாதன்னு அவ்வளவு சொன்னேனே. பாவி மக கேட்டாளா? இவன் தான் வேணும்னு பிடிவாதமா இருந்தா. அவனை நம்பி போனதுக்கு இன்னைக்கு பேச்சு மூச்சு இல்லாம உசுருக்கு போராடிட்டு இருக்காளே. டேய், என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்கட நீ நல்லாவே இருக்க மாட்டடா. ஐயோ சம்பந்தியம்மா, அப்படியெல்லாம் சபிக்காதீங்க சம்பந்தியம்மா. நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஷாலினி மேல உள்ள பாசத்துல அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நீங்க தவிக்கிற தவிப்பு என்னன்னு ஒரு பெத்தவள என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா
இதுக்கெல்லாம் நாங்க தான் காரணம்னு நீங்க பேசுறதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்பந்தியம்மா, உங்களுக்கு ஷாலினி மகனா அவ எனக்கு மருமகளை தாண்டி அவளை நான் என் மகளா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.